இயேசுவை எப்படி பிடிச்சிட்டு போக முடிஞ்சது? இயேசுவை எப்படி சிலுவையில் போய் அடிக்க முடிஞ்சது? இயேசுவை எப்படி வழியெல்லாம் இழுத்துட்டு போக முடிஞ்சது? ரோம சேவர்கள் எல்லாத்தையும் ஒரு சேர மொத்தமா குவியெல்லாம் குவிச்சு போட்டுருக்கலாம். பரலோகத்துல சேனையை இறக்கி ஒரே அடியில் தான் காலி பண்ணிருக்கலாம். என் சிலுவையில் அடிக்க வந்தவனை தூக்கி தொங்க போட்டு இவர் அழகா நடந்து வந்திருக்கலாம். இது எதையுமே செய்யல. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்காட்டா உங்களால என்னை பிடிச்சிட்டு போக முடியாது. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்காட்டா உங்களால் என்னை அடிக்க முடியாது. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்காட்டா உங்களால் என்னை காரி உமிழ முடியாது. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்காட்டா சிலுவையில் என்னை தொங்க விட முடியாது. நான் என் கையை கட்டிக்கிறேன், நீ எல்லாம் செய்யறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். அதனால நீங்க எதை வேணுமானாலும் எனக்குள்ள செஞ்சுக்கிடலாம். ஆனா எனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை நான் எழுப்ப போறேன். அந்த சந்ததி கையை கட்டிட்டு இருக்கிற சந்ததியை எடுக்க போறதில்லை. அந்த சந்ததி கையை உதறி வாழக்கூடிய சந்ததியா இருக்கிறது. ஏமா அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி தெரியுமா? அடிக்கிறியா அடிச்சுக்கோ, மிதிக்கிறியா மிதிச்சுக்கோ, என்ன பண்ணுவ பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு சந்ததியை ரைஸ் பண்றதுக்காக நான் கையை கட்டிட்டு இல்லை. நான் கையை கட்டுறதுக்கான நோக்கம் என்னன்னா, ஒரு சந்ததி கையை நிராகரிக்கணும். வியாதியா போ இயேசுவின் நாமத்தினாலே, சாபமா போ இயேசுவின் நாமத்தினாலே, நஷ்டமா போ இயேசுவின் நாமத்தினாலே, தோல்வியா போ இயேசுவின் நாமத்தினாலே, வெட்கமா போ, அவமானமா போ, கண்ணீரா போ, வியாதியா போ, நஷ்டமா போ என்று சொல்லி நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கைகளை முடக்கி கட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்க கையை கட்டாத வரைக்கும் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ரெசிஸ்ட் பண்ணுங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள். வறுமைகளுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். என்ன பண்ணுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நஷ்டங்களுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். என்ன பண்ணுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். நான் சொல்றேன், நிறைய காரியத்தை இப்படி கையை கட்டி நீங்க ரிசீவ் பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ண வேண்டியது ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, உதறி போடுறேன் இயேசுவின் நாமத்தினால. நான் காட்டிட்டேன், நான் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் கட்டுற கூட்டம் கிடையாது, உதறி போடுற கூட்டம்.